மரியாதைக்குரிய பிரதமர் மோடி அவர்கள் அவர் ஒரு விதத்துல கமெண்ட் பண்றவங்க பண்ணுவாங்க. என்னன்னா அவர் அங்கங்க ஊர்ல போயிட்டு இருக்காங்க. பட் நாடா போற அளவுக்கு மனிதனுக்கு ஒரு தெம்புங்கிறது ஒண்ணு இருக்கணும். ஒரு உற்சாகமா போற அளவுக்கு அதை அந்த ஷெட்யூலை பிரேக் பண்ணாம அப்படி போயிட்டு இருக்கிறது, அதெல்லாம் தான் உண்மையிலேயே ரொம்ப ஆச்சரியமான ஒரு சமாச்சாரம். ஏன்னா மனசுலயும் இதுலயும் ஒரு அவருக்கு இன்னும் அந்த எனர்ஜி இருந்தா தான் எல்லா இடத்துக்கும் அப்படி எல்லா நாட்டுக்கும் போக முடியும். நிறைய நாடுகளோட போய் எக்ரிமெண்ட் சைன் பண்ணிருக்காரு. சோ அந்த அவ்வளவு எக்ரிமெண்ட் சைன் பண்ணதெல்லாம் அது ப்ராசஸ் ஆகி எல்லாம் கரெக்ட் ஆகிறதுக்கு கொஞ்சம் சட்டன் பீரியட் தேவைப்படுது. ஆனா அவர் எந்த அளவுக்கு ஸ்டெயின் பண்ணி ஒவ்வொரு நாட்டிலையும் போய் என்னென்ன பிரச்சனைகளோ அதெல்லாம் அலசி ஆராய்ந்து அவங்ககிட்ட பேசணுமோ அப்படி எக்ரிமெண்ட் போட முடியாது. சோ அது எல்லாமே நல்லபடியா வரும்போதுதான் அவர் என்ன பண்ணிருக்காரு அப்படிங்கறத எல்லாரும் தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சோ இது வரைக்கும் எதிர்கட்சிகள் மாமூலா விமர்சனம் பண்ணுவாங்க. அந்த விமர்சனத்துக்கு தான் ஆளானாருடைய வேற எந்த பெரிய விமர்சனத்துக்கும் ஆளாகாம இருக்காரு. எதிர்கட்சிகள் வழக்கமா அவர் என்ன செஞ்சாலும் அப்பதான் அது எதிர்கட்சின்னு அர்த்தம். அந்த மாதிரி பேசிட்டு இருப்பாங்க. சோ நமக்கு ஒரு பெட்ரோல் டீசல் விலை அப்படின்னு சொன்னா கூட அது என்ன எந்த ரேஞ்சுக்கு இருக்குது, முதல்ல எப்படி இருந்தது, என்ன குறைஞ்சிருக்கா இல்லையா அப்படிங்கறது அது பரவலாக குறைஞ்சிருக்குதுங்கிறது பேசப்படுறது. அப்புறம் டாலருக்கு நம்ம ஊர் பணம் எடுத்துக்கிட்டா கூட டாலருக்கு பார்த்தோம்னு சொன்னா ஒரு 66 ரூபாயில இருந்து திடீர்னு 60 ரூபாய் வந்திருக்குது. இப்படி நிறைய விஷயங்கள் சின்ன சின்ன விஷயங்கள் நம்மளே சுத்தி வர பார்க்கும்போது எல்லாமே தெரிஞ்சுக்க முடியுது. சோ அந்த அளவுக்கு. அப்ப ரெண்டாவது முன்னாடி எல்லாம் தமிழ்நாட்டிலிருந்து ஏதாவது பிரச்சனைகள் அப்படின்னு சொல்றது அந்த கம்யூனிகேஷன் பாலம் கொஞ்சம் சாத்தியக்கூறுகள் கொஞ்சம் குறைச்சலா இருந்தது. ஆனா இப்ப அப்படி இல்லை. இங்கேயே நண்பர் மரியாதைக்குரிய பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் சென்ட்ரல் மினிஸ்டர் ஆகிறதுனால எது ஒன்னும் டக்குன்னு சென்ட்ரலுக்கு எங்காவது போகணும் அப்படின்னு சொன்னோம்னா உடனே இங்கிருந்து அவரே தமிழ்நாட்டு சார்பா அவரே மற்றவங்களுக்கெல்லாம் சொல்லாம அவரே அதை நேரடியாக அங்க எடுத்துட்டு போறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்ப சில்வன் மேட்டர்னா முதல்ல எல்லாம் இலங்கை தமிழர் பிரச்சனை அது இதுன்னு சொன்னோம்னா இங்கிருந்து அங்க லெட்டர் இருந்தாங்க, அங்க சொன்னாங்க, இங்க சொன்னாங்க அப்படின்னு இருப்போம். அதெல்லாம் ரேடியோல அவரே டைரக்டா இங்க என்ன நடக்குதோ ரேட்ல பத்திரிக்கையில பாக்குறதுனால அவர் சென்ட்ரல் இருக்கிறதுனால தமிழ்நாடு சார்பா மக்கள் சார்பா யாருமே பேசாம அவரே அங்கிருந்து எல்லாம் பண்ணிக்கிறாரு. சோ அவரையும் எளிமையா தொடர்பு கொள்ள முடியக்கூடிய ஒரு இது. சோ அவரும் மத்திய மந்திரியா இருக்கிறது நமக்கு தமிழ்நாட்டுக்கு ஒரு ஆரோக்கியமான இது. சோ மோடி அவர்கள் பதவியேற்றது நான் ஒரு பத்திரிகையாளனா சாதாரணமாக கவனிச்சுட்டு வரும்போது அவர் எந்த சுறுசுறுப்பு ஆரம்பத்தில் ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி என்ன சுறுசுறுப்பு இருந்ததோ ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் அதை விட சுறுசுறுப்பு கூடுதலா இருப்பவழிய கொஞ்சம் கூட குறைஞ்ச மாதிரி இல்லை. சோ எனர்ஜெட்டிக்கா நம்ம பிரதமர் இருக்காரு அப்படிங்கறதே அதே முதல்ல ஒரு பெருமைக்குரிய ஒரு சமாச்சாரம். உங்க பிரதமர் யாரும் 2 பேர் கைத்தாங்களா கூப்பிட்டு வராம டக்குனு பிளைட்ல யாருமே இறங்குறது கடந்து போறது வர்றது, ஒரு நாளைக்கு இங்க இருக்காரு சார், ஒரு நாளைக்கு அங்க இருக்காரு, அந்த நாட்டுல இந்த நாட்டுல அப்படின்னு சொல்லிட்டு அந்த எனர்ஜெட்டிக்கா இருக்கிறதுங்கிறதே ஒரு பெரிய சமாச்சாரம். சோ அதனால அவருடைய அந்த சுறுசுறுப்பு இன்னும் கொஞ்சம் நாளாக இத்தனை நாட்டுக்கு போனது, அந்த எக்ரிமெண்ட் போட்டது, அதனுடைய ரிசல்ட் எல்லாம் நமக்கு கிடைக்கும். சோ அதனால இன்னைக்கு வரைக்கும் இப்ப இந்த ஒரு வருஷத்துல பிரதமர் நல்ல சுறுசுறுப்பா செயல்பட்டு இருக்காரு. எதிர்கட்சி தவிர்த்து வேற யாருகிட்டையும் அவர் கமெண்ட்டுக்கு உள்ளாகல. அதுவும் ஒரு ஆரோக்கியமான சமாச்சாரம். அதனால எதிர்கட்சி சொல்றது நம்ம எப்பவுமே அது ஒரு அப்படிதான் எடுத்துக்குவாங்க எதிர்கட்சி. ஏன்னா நமக்கு வேற அது சொல்லனே எதிர்கட்சி இல்லை அப்படிங்கிற மாதிரி இல்லை போறதுனால எதை செஞ்சாலும் அதுக்கு ஆப்போசிட்டா ஏதாவது சொல்றதுங்கிறது சாதாரணமா இருக்க முடியுது. இங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அவர் தமிழ்நாட்டு யார் வந்தாலும் செவி சாய்க்கிறாரு. அதோட தமிழுக்குன்னு இங்கிருந்து நம்ம ராதாகிருஷ்ண சார் மாதிரி ஆளுகள் இருக்கிறதுனால இப்போ அந்த தூரங்கிறது ரொம்ப குறைஞ்ச ஒரு தூரம் ஆயிடுச்சு. முன்னால மாதிரி ஒரு பெரிய டெல்லியா அப்படின்னு நினைச்சு பார்க்காம இங்க அப்படி இல்லை, கோரம்பாக்கத்துக்கு போற மாதிரி தான், இங்க போற மாதிரி தான் அப்படிங்கிற அளவுக்கு இருக்குது. அதனால என்னை பொறுத்த வரைக்கும் ஆரோக்கியமா ஃபீல் பண்றேன். மேலும் அவருக்கு நிறைய எதிர்பார்க்கிறாங்க. அந்த எதிர்பார்ப்புக்கு நிறைய செய்வார் அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கை இருக்கு. சோ அதனால சூழல் அரசியல் சூழல் வெளிநாட்டுக்காரங்கெல்லாம் கூட கவனிச்சுட்டு தான் இருப்பாங்க. ஏன்னா அவர் மோடி வந்திருக்காரு அப்படின்னு சொன்ன உடனே ஏதாவது சலசலப்பு இருக்கா, அது இருக்கா, இது இருக்கான்னு எல்லாரும் கவனிச்சுட்டு தான் இருப்பாங்க. பட் ஆரோக்கியமான சூழல் தான் இருக்க வழியே வேற எந்த விதமான தவறான கமெண்ட்டுகள் வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை. பாராட்ட முடியாத ஆட்சி. சந்தோஷமா இருக்கு.